தமிழிதியம் யூடியூப் சேனல். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ. இப்போத்தில் வெதருக்கு ஏற்ற மாதிரி நல்ல நீலக்கால் நண்டு வேண்டியந்து உடலில் போட்டு நல்ல பசியாக இடித்து போட்டு அதை வலிச்சிட்டு அதோடு சேர்த்து பிறகு இஞ்சி, உள்ளி, மிளகு, சீரகம், மற்றதொரு வெங்காயம் அதையும் போட்டு நல்ல பசியாக இடித்து போட்டு எல்லாத்தையும் வலிச்சு எடுத்து அதுக்கு தண்ணியும் உப்பும் போட்டு எங்களோட கறித்தூளும் போட்டு நல்ல அவிய விட்டேன். ஒரு வேறு லெவல் நண்டு சூப்பு ரெடி ஆகிடுச்சுது. பார்த்திங்களாண்டாலே தெரியும். இப்போத்தைய குளிர்களுக்கு தடிமன் காய்ச்சல்களுக்கு சூப்பர் சாமான். நீங்களும் இப்படி செய்யுங்க வீடுகளில். மற்ற நண்டு வேண்ட போன இடத்த நல்ல சூட மீனும் கிடந்தது. அப்போ சூடையும் வேண்டியது நல்ல உப்புத்தூள் பிரட்டி ஒரு பொரியல் ஒன்று பொரித்தேன். அதோடு சேர்த்து நாங்கள் இப்போ பருப்பு காய்ச்சிக்க அரைவாசி பருப்பு போட்டால் அரைவாசி பயறு போட்டு காய்ச்சுவோம். நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். அதோட உடலுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். மற்றது நாங்கள் இப்போவும் பருப்பு காய்ச்சிக்க அதுக்குள்ளே 2 சேலரியும் 2 கேரட்டும் போடுவோம். உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், மற்ற ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதுக்காக தான் போடுறது. மற்ற அதோடு சேர்த்து ஒரு சின்ன மட்டன் கறியும் காய்ச்சி விட்டான். வேறு லெவலாக இருந்தது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படியாண்டு. நல்ல வாசனையாக இருந்தது. பாருங்கோ, இதான் இந்தியன் சாப்பாடு. அதுக்கு பாஸ்மதி அரிசி வேறு லெவலாக இருந்தது. நீங்களும் டைம்கள் இருந்தால் இப்படி செய்து பாருங்கோ. அதுவும் குளிருக்கு இந்த நண்டு சூப்பு உண்மைக்கு சூப்பராக இருந்தது. தடிமணல் காய்ச்சலர்கள் இருந்தால் உடனே பறந்துடும். வேறு என்ன, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.